வணக்கம் அன்பு சொந்தங்களே, தமிழால் ஒன்றிணைவோம். உங்கள் அனைவருக்கும் இந்த குட்டி பாண்டியின் அன்பான வணக்கம். வாங்க நேரடியாக நிகழ்ச்சிக்கு போகலாம். எங்களுடைய வீடியோக்கள் நிகழ்ச்சிகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போதுதான் இந்த குட்டி பாண்டி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். அப்போதுதான் நீங்கள் உடனடியாக காண முடியும். தம்பி நான் போய் கும்பிட்டு வரேன். போய் கும்பிட்டு வா. வேண்டிக்கிட்டல அதான் வேண்டிட்டு உனக்கு நீ வேணும். நீ முன்ன கும்பிடு, நான் அப்புறம் கும்பிடுறேன். வேண்டிக்கிட்டு தான் முன்ன கும்பிடுங்க. ஆமா ஆமா மூத்த வேலை கும்பிடுங்கடா. பெருமள முத்தையாரு, பெருமாள, அங்காளம்மா தாயே, நாங்க தெரிஞ்சு செஞ்சோமோ தெரியாத செஞ்சோமோ, அறிஞ்சு செஞ்சோமோ அறியாத செஞ்சோமோ, பெருமாள் முத்தையாருக்கு வாய் பெருசாதான் இருக்கும். அது வா கொண்டு செவன்லாம் கொண்டு பொறுத்துக்கிறாங்க. கொண்டு போது வேற ஒண்ணு இப்போ எந்த குத்தனை பண்ணி போட்டிருந்தாலும் நல்லா பார்த்து கும்பிட்டு வாங்க போ. நான் வேண்டினது நான் கும்பிட்டேன். ஆமா, நீ வேண்டினதுக்கு நீ வந்து கும்பிடணும்னு சொல்லுது. நீ கும்பிட்டாதுக்கு இல்லையா? நான் கும்பிடுறேன், நீ போய் கும்பிட்டா. பிரபலம் முத்தையாரு, தெரிஞ்சு செஞ்சா தெரியாது செஞ்சா அறிஞ்சு அறியா செஞ்சோம் எல்லாம் கொண்டு பொறுத்து உங்களுக்கு கீழும் தள்ளி மேலும் தள்ளி தம்பி. சாமி எங்கேயாச்சும் அடிச்சு பாத்திருக்கியா? சாமி இல்ல சாமியா போதமா மாடு 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 பசுமாடு 3 மாடு வந்திருக்கு. 3 மாட்டுலயா? ஒரு மாடு 2 கண்ணுக்குட்டி. ஒரு மாடு 2 கண்ணுக்குட்டி. இந்த மாட்டை பார்த்தாக்க மாடு கட்டையா இருந்தாலும் இது புள்ள பசு. இது வந்து சிந்து மாடு. சிந்து மாடு நேரத்துக்கு 10 கறக்குது. இது சிந்து மாடு. மாடு இது ஆடுற மாட்டை ஆமா ஆமா பாடுற மாட்டை பாடிதான் கிடக்கணும். நான் முன்ன போய் கறக்குறேன். நான் கட்டி போடுறேன். காட்டுல மேஞ்ச மாடு காலை கட்டு. இது கறக்க சுரந்த அங்க கிடக்குறாரு. நீ விட்டா பைபஸோட தாண்டி போயிட்டீங்க. உதப்பட்டு இங்க கிடக்குறேன். நீ போன பஸ் ஸ்டாண்ட போயிட்டு இருக்கு. காலை நல்லா கட்டாத நல்லா கட்டுறேன். என்ன பண்ணோம்? அப்படி காலே ஹரி மேஞ்ச மேல நாலு காம்பு. ஆமா, என்னன்னா அடிச்சு அடிச்சு தடவி தடவி பாக்குறேன். தண்ணி அடிச்சு பாருடா. தண்ணி அடிச்சு பாருடா. நல்லா தண்ணி அடிச்சு பாத்துட்டேன். பாத்துறியா? 2 காம்பு தான இருக்கு. ஏன்னா இதெல்லாம் காட்டு மோட்ல மேயற மாடு வேலியூர் காட்டுல ஏரி காட்டுல மேய்ஞ்சுட்டு ஊர் கட்டுப்படா போய் அங்கங்க புடிச்சு புடிச்சிட்டு இது என்ன பண்ணுதா? ஊர் மாடுலாம் இங்க ஊர் வரமா மேயுது. இது தட்டாங்கோட்டு அங்க காரப்படி காட்டுக்கு போகுது. அந்த மாடு பவுர் கட்டுப்படி ஆகாத போறதுல அங்கேயே படுத்து தட்டாங்கோட்டில சியாஞ்சு விடுது. ரெண்டு காம்பு போனாலும் 4 காம்பு சொர்ந்து போயிடுது. பல்லு போவ I
மாட்டுக்கும் மனுஷாளுக்கும் வித்தியாசம் தெரியாது. எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணல. பால் கறக்க வரணும். பால் அப்புறம் உடனே ஓடி மாடு இல்லண்ணே. இது ரெண்டு பொண்ணுதான். பொண்ணுதான். கட்டவும் அதுக்கு ஒரு யோசனை நீ என்ன பண்ற? இவனை பாக்குற, அவனை பாத்துக்கிறான். மாட்டமா இருக்கான் இல்லையா? ஆமா. நான் சொல்ல ஏன்டா என் செவத்தை கட்டிய தின்னாரு சொல்லு. கிடைக்க ஒரு விஷயத்துக்கு பாடுறி பாடுறி ஏன்டா செவத்தை கட்டி தின்னாரு? செவத்தை கட்டிக்கிற இல்லையா? உனக்கு வெக்க இல்ல, ஒக்கா இல்லையா, ஓயா இல்லையா, தங்கச்சி இல்லையா? உனக்கு வெக்க இல்ல, ஓயா இல்ல, சின்னாய் மாவன் இல்ல, பெரியாய் மாவன் ஒத்தமே இல்லையா? சாண்டனுக்கு ஒண்டியா பிறந்தியா? ஆமா. என்ன பண்ற? இங்க வா, நல்லா சூட்ட போட்டு நான் அதான் செய்வேன். ஏன்டா சாண்டன் நிக்கிற? ஓயா உட்கார வச்சில்ல, அவளை போய் ஏற வேண்டாம். நெஞ்சு தின்னாரு. ஆமா, தோட்டத்துல மாதிரி இருக்கு. ஆம்லெட் போடலாம், ரொட்டி போடலாம், புரோட்டா போடலாம், அப்புறம் குத்து புரோட்டா. இவனுக்கு சூத்து போடுறது எப்படி இருந்து உனக்கு? என்ன கட்டிக்கிறேன்? என்னடி நான் கேக்குறேன். ஒரு கையால வாய முடிக்கணும் மூடியாச்சு, ஒரு கையால சூத்த முடிக்கணும் ஓஞ்சுத்தியா? சரி, அப்புறம் நான் என்ன இந்த பேசுவோம்? அது பேசாது, அது பேசாது. அவதான் என்ன கட்டிக்க மாட்டான்ட்டா. நீ மூடு மூடு மூடு. எதை மூடுனா? சூத்த மூடு. அப்புறம் வாய மூடு சொல்லுவாங்க. மூடி வாய மூடிட்டான். என்ன கட்டிக்கிறியா? ஏய் சொல்றீ, என்னது என்ன கையெடு கையெடு என்ன கட்டிக்கிறியான்னு கேக்குறேன்ல. கட்டிக்கிறியா? ஏன்டா சண்டை கேற நஞ்சிட்டுங்கற அத கட்டனே சண்டை நஞ்சிட்டுங்கற வாயை மூடு, சூத்த மூடு, அத மூடு, இத மூடு சொல்லிட்டு இதால பேசுற நஞ்சிட்டுங்கற வாயை ஒரே மூடு சொல்லிட்டேன். இப்போ என்ன கட்டி மூடு சொல்லிட்டேன். என்ன கட்டிக்கிறியா? முடியாது.
சீலை எடுத்து போய் துவைச்சு அயன் பண்ணி நல்லா படி மடிச்சு ஏற்றுவா போய் இது விடுறா கட்சி கட்டிக்கிறேன் அக்காவது மட்டும் சொல்றியா கொண்டு போய் திட்டு லாண்டில போட்டு கஞ்சி போட்டு அயன் பண்ணி கொண்டாந்து கொடுத்தீங்கன்னா நான் வச்சுக்கிறேன். நீங்க காசு போட்டு நான் என்ன செய்ய போறேன் பையா. ஏனென்றால் என்னற படித்து எடுத்தர வாசித்தாலும் பெண்பத்தி பின்பத்தி என்று சொல்வார்களே, அந்த சொல்லுக்கு நான் ஆளாகி விட்டேன். ஏனென்றால் நான் ஒரு முஸ்லிம் குலத்தில் பெண்ணாக பிறந்து அந்த யாதவர் குலத்தில் வளர்ந்த எம்பெருமானே எனக்கு எண்ணுகிற கணவராகும் மனதைக்கேற்ற மன்னவராக வர வேண்டும் என்று அன்று முதல் இன்று வரை நான் தவம் செய்து வருகிறேன். ஆனால் இன்றைய தினத்தில் யார் என்று தெரியவில்லை, 2 பேர்கள் வந்து என்னை வாடி என்றும் போடி என்றும் அம்பா என்று தும்பா என்று பேசிவிட்டார்கள். அதற்காக நாமும் லேசப்படவில்லை. அவர்களை வாடா என்றும் போடா என்றும் இடையா வென்றும் அடைய வென்றும் மாய்க்கொண்டவரையெல்லாம் பேசினோம் ஏசினோம். ஆனால் 2 பேரையும் அடித்து அலுங்கோலம் செய்து 2 துணியில் வெட்டி வைத்து கட்டுக்காடாக்கு தண்ணீர் விட்டோமே, அவங்களா இருக்காங்களா இல்லைன்னு பார்க்கலாம். பையா மந்திரியாரே, ஏனென்றால் அவர் என்று தெரியாமல் படிக்கு, ஏனென்றால் நான் செய்யக்கூடிய பூத்தை மெய்யா பொய்யா என்று எண்ணிக்கொள்ளலாம் என்று ஒருவேளை அடுபாடு வைக்கக்கூடிய இடையராக வந்திருக்கலாம். அவர் என்று தெரியாமல் நான் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிவிட்டேன். இனிமேல் வந்து எனக்கு காட்சி கொடுப்பாரா அல்லது கல்யாணம் தான் செய்வாராடா? மாட்டார், வருவார், காட்சி தருவார். மீண்டும் ஏனென்றால் இது நாள் வீரேந்திரன் எப்படி வந்தவனும் சென்று தாதிமார்கள் பிடைசூட தவம் செய்தோம், அதை போல இன்றைய தினத்தில் இந்த எழுமலை அடிவாரத்தில் நின்று ஒரே உறுதியாக தவம் செய்தால் பகவான் வருவார், காட்சி கொடுப்பார். அப்ப மீண்டும் போலாமா?
நான் இது நாள் செய்த பூசையில் ஏதேனும் குற்றங்குறை இருக்குமா? அப்படி நான் செய்த பூசையில் ஏதேனும் குற்றங்குறை இருந்தால், உங்கள் வீட்டில் உங்கள் மனைவி ஏதேனும் குற்றங்குறை செய்தால் அதை எப்படி பொறுத்து மன்னித்துக் கொள்வீர்களோ அதை போல என்னையும் உங்களுடைய மனைவியாக ஏற்றுக்கொண்டு இதுவேளை என்னை வந்து காத்து ரட்சிக்க வேண்டும் ஐயா சுவாமி. மீண்டும் அதே 7 மலை அடிவாரத்தில் ஒரே ஒளியாக பூஜை செய்யும் பொழுது திருப்பதி மலையில் வாசம் செய்து வரக்கூடிய இந்த பெண்ணால் செய்யக்கூடிய பூஜையானது